ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறீர், எங்களுக்காக ஜீவிக்கிறீர், எங்களுக்காக வரப்போகிறீர். இந்த இரண்டாம் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ உயிர்த்தெழுந்த பிறகு ஏற்பட்ட புதிய அனுபவங்கள் எங்களுக்கும் ஏற்படட்டும். சீஷலுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் 2000 ஆண்டுகளாக நம்முடைய விசுவாசிகளுக்கும் நம்பினவர்களுக்கும் ஏற்பட்ட அதிசயங்கள் அற்புதங்களும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். சுவாமி, உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த இரவிலே, கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு செய்த 40 நாட்கள் செய்த எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களை வெற்றியாய் முடிக்கப்படி செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டி செய்வோமும் சித்தம், இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் உம்முடைய பலத்தினாலும், உம்முடைய ஆலோசனையினாலும், உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலும் நாங்கள் பரிசுத்தமாய் தானியேலை போல, எஸ்தரை போல, எஸ்ராவை போல, நெகேமியாவை போல, மோசே போல, எலியாவை போல உபவாசம் இருக்க ஓரளவுக்காவது
நீ செய்த உதவிக்காய் ஸ்தோத்திரம். அதனுடைய பலனை இன்று எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நேற்று எல்லாரும் ஆலயத்தில் அதிகாலையிலே தேவனை தேடி ஆண்டவர் இயேசுவை தேடி போய் நிறைய வாக்குத்தத்த செய்திகளை பெற்று வந்திருப்பீங்க என்று நம்புகிறேன். நானும் கூட என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என் பர்சனலாக, என் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த 40 நாட்கள், அதாவது நம்ம லெந்து நாட்கள் முழுவதும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நிச்சயமாகவே இப்படி ஒரு குடும்பத்தை 40 நாட்கள் உபவாசத்தில் நடத்த முடியும் என்று கடவுளை கூட நான் எதிர்பார்க்கவில்லை. அது உண்மைதான், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை. பல ஆலயங்களிலே நான் இதை ஏற்படுத்தியிருக்கிறேன், பலர் அதை கடைபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆலயத்தோடு போய்விடும். இந்த வருஷம் கர்த்தருடைய மகத்தான கிருபையினாலே உலகம் எங்கும் அல்லது நமக்கு தெரிந்த வட்டாரங்களிலே பல இடங்களில், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் என்று பல இடங்களிலிருந்து நம்ம எல்லாரும் அந்த உபவாசத்தின் மேன்மை அறிந்து கொண்டு வாட் இஸ் லென்ட் அண்ட் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக கர்த்தர் பார்க்க செய்தார். எனக்கு திரும்பி பார்க்கும்பொழுது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு ஒரு புதையலை போல இந்த யூடியூபை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பேர் ஆதரவோடு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதனால தான் இந்த ரீச் அநேகருக்கு அந்த உபவாசத்தை பற்றி சொல்லவும், அந்த உபவாசத்தின் மேன்மையை புரிந்து கொள்ளவும், இந்த உபவாசத்தினால கிடைக்கிற ரிவார்டை பெற்றுக்கொள்ளவும் நம்ம இப்போ தயாராக இருக்கிறோம். சரிங்களா? யாரும் நம்மளை கை காட்டி உங்களால் உபவாசம் இருக்க முடியாது, யாரும் நம்ம கையை காட்டி உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியாது, யாரும் நம்மளை கையை காட்டி உங்களால் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியாது, உங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை, உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்பவர்களுக்கு எங்களால் செய்ய முடியாது தான், ஆனால் என் ஆண்டவர் எல்லாம் செய்யக்கூடும். அவர் என்னை கொண்டு செய்வார். நான் கொஞ்சம் அவருக்கு இடம் கொடுத்தா போதும், அவர் முற்றிலுமாக என்னை வியாபித்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதற்கு நாம் ஒரு உதாரணமாக இருக்கிறோம். அதனால் இந்த 40 days என்னோடு கூட நீங்களும் இந்த உபவாசத்தில் கலந்து கொண்டபடினால நிச்சயம் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 2 daysல சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இது வியப்பாக இருந்தது. உயிரோடு எழுந்த பிறகு அவர் பேசின வார்த்தைகள், அந்த வார்த்தைகளிலிருந்து வந்த வாழ்த்துக்கள், அந்த வாழ்த்துக்களோடு கூட வந்த ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களோடு கூட வந்த அற்புதங்கள், அந்த அற்புதங்களோடு கூட வந்த அதிசயங்கள், இதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த போது பேசின காரியங்கள் நிறைய பார்த்தோம். ஆனால் அவர் மரித்து கொண்டிருக்கும் பொழுது 7 வார்த்தைகளை பேசினார். ரொம்ப ரொம்ப மெல்லமாக. ஒரு நாளைக்கு டைம் இருந்தால் அதை நான் 7 நான் பேசுகிறேன், நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் பேசினோம். ஆனால் இப்போ உயிர் தெழுந்த பிறகு அவர் வாயை திறந்து பேசுகிற வார்த்தைகள் என்ன என்பது குறித்து தான் நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு 1, 2, 3 வார்த்தைகளாவது உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க நான் பிரியப்படுகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம், Matthew chapter 28:8 வாசிக்க. 28:8. அப்பொழுது அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும், ஜாய் அண்ட் ஃபியர் அல்லது ஃபியர்
அண்ட் ஜாய், சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு. ஏன்னா இயேசு அங்கு இல்லை, புரட்டி போடப்பட்டிருந்ததையும் அங்கு இருந்தவங்களை பார்த்து இந்த தூதன் சொன்னதும், அவர் இங்கே இல்லை, அவர் மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று நீங்கள் போய் உங்கள் சீஷருக்கு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஸோ அந்த வார்த்தை கேட்டோன்னா அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் மிகுந்த பயமும் உண்டாயிற்று. ஸோ லைஃப் இப்போ தான் இந்த மாதிரி எமோஷனில் தான் நமக்கு எப்போவுமே இருக்கும். ஒன்று பயங்கரமான பயம், இன்னொன்று பயங்கரமான சந்தோஷம். ஒரு சிலர் இந்த ரெண்டுமே அனுபவிக்க முயற்சி நம்ம மேற்கொள்வோம். பயத்தையும் நம்ம காட்டிக்கொள்ளாமல், மகிழ்ச்சியும் அதிகமாக காட்டிக்கொள்ளாமல் மாட்ரேட்டாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் எல்லாரோட வாழ்க்கையில் சிறு குழந்தையிலிருந்து வயோதிபர் வரைக்கும் இந்த உணர்ச்சிகள், பயம் அண்ட் ஜாய், சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கும். இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு இப்பொழுது ஒரு புதிய தெம்பை அவர் கொடுக்கிறார். பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலத்தின் ஆவியை கொடுக்கிறார். நம்பிக்கை இன்மையின் ஆவியை எடுத்து போட்டு நம்பிக்கையை கொடுக்கிறார். அதுதான் இங்க பெரிய அற்புதம். அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன். புறப்பட்டு போய் சீஷலை அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷலுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். ஃபர்ஸ்ட் அவர் வாயை திறந்து பேசின வார்த்தை வாழ்க, ஹால் ஹேல் ஆங்கிலத்தில். சிலுவையில் அவர் ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை பிதாவே. வேர்டு இவர்களுக்கு மன்னியும், சென்டென்ஸ். சரி, ஊழியத்தில் அவர் பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னவாக இருக்கும்? இல்லை, ஜெபாலயத்தில். அதுதான் எனக்கு தோணுது, நீங்கள் கண்டுபிடிங்க. ஜெபாலயத்தில் அவர் ஏசாயா தீர்க்கதரிசி நூலை எடுத்து வாசித்து தன்னுடைய ஊழியத்தை அவர் துவங்கினார். அல்லது அவருடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னவாக இருக்கும்? இது உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி. காஸ்பல் எல்லாத்தையும் நல்லா தேடுங்க. தேடிட்டு ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? அல்லது கூகுளில், ரொம்ப சோம்பேறியாக தான் என்ன மாதிரி, கூகுளில் சர்ச் பண்ணுங்க, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்போக்கன் பை ஜீசஸ் கிரைஸ்ட் இன் இஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஆடிங்க. இப்போ அவர் மரித்த பிறகு அவர் வாய் திறந்து பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை வாழ்க. அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் வேர்ட் வாழ்க, ஆல் ஹேல்? நம்ம அரசியல்வாதிகளை பார்த்துருக்குறோம். அவங்க போகும்போது எல்லாரும் வாழ்க, இன்னார் வாழ்க, இவர் வாழ்க. அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல, சினிமா துறையில் இருக்கிறவா வாழ்க, நீங்கள் நல்லா இருக்கணும். அதற்கு மீனிங் என்னன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் பல்லாண்டு வாழணும், உங்கள் ஆட்சி நல்லபடியாக நடக்கணும், உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் நம்பி வந்த உங்கள் ஜனம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார உள்ளத்தின் ஆழத்திலேருந்து அது ஒரு எமோஷனல் கிரீட்டிங்ஸ் மாதிரி நம்ம வாழ்த்துவதுண்டு. ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது எத்தனை பேர் அதை செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் வயதானவங்களை பார்த்துருக்குறேன். சிலுவை போட்டு நல்லா இருமான்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வார்த்தை. ஆனால் நிறைய பேர் போவோம், விஷ் பண்ணுவோம், கிண்டல் அடிப்போம், ஃபோட்டோ எடுப்போம், வருவோம். ஆனால் ஒரே ஒரு கிரீட்டிங்ஸ் கூட இருக்கா? ஒரு குழந்தை பெற்றாங்கன்னா அவங்கள போய் க்ரீட் பண்ணுவதில்லை. நம்ம வாயிலிருந்து இப்போது இந்த காலத்தில், இந்த கற்காலத்தில், அன்பு தணிந்து போயிருக்கிற இந்த காலத்தில் நம்ம வாயிலிருந்து ஒரு கிரீட்டிங்ஸ் வரலை. யார் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் நல்லா இருங்க என்று சொல்லுகிற அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் வரலை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பெண்களை பார்க்குறாரு. அவங்க அதிகாலையிலே தேடி வந்துட்டாங்க. ஆண்டவரோடு கூட 3.5 வருடங்கள் பயணப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய அங்கலாய்ப்பு தெரிகிறது. அவங்க தாய், அவங்க மரியாள், சலோமி, மரியாள், மகதலேனா, மரியாள் என்று சொல்லி பல மரியாட்கள் அதிகாலையிலே அவரை பார்க்கும்படி வந்திருக்கிறாங்க, தேடி வந்திருக்கிறாங்க.
நாம இந்த 40 நாள் இல்லை, நம்முடைய எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ ப்ரேயர், அப்போதுலேருந்து அதிகாலையில் ஒரு சிலராவது அதிகாலையில் ஆண்டவரை தேட வந்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ரிப்ளை என்ன? After the 40 days of the Lent, what is the reply and the reward of Jesus Christ என்று சொன்னால், எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய வார்த்தை அல்ல, இது அன்றாட நம்ம கேட்கிற வார்த்தை தான். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, வாழ்க. கிரீட்டிங்ஸ், கிரீட்டிங்ஸ். நம்ம ஈஸ்டர் கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் அனுப்புகிறாங்க, எனக்கும் அனுப்புனாங்க. நான் எல்லாருக்கும் பதில் அனுப்பலை. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதை வச்சு தான் எல்லாருக்கும் நான் க்ரீட் பண்ண போகிறேன். ஆண்டவர் உங்களை இப்படி தான் க்ரீட் பண்ண சொன்னார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உன் ஆத்மா வாழ்வதை போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க. இதுதான் ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்ஸ். வாழ்க. இன்னும் அதுக்கு எதிர்ப்பதும் ஒழிக அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம் ஒழிந்து போக மாட்டோம், அழிந்து போக மாட்டோம், சீர்குலைந்து போக மாட்டோம், சீர்கெட்டு போக மாட்டோம், சிதைந்து போக மாட்டோம். மாறாக வாழ்ந்திருப்போம். எல்லார் கண்களுக்கு முன்பாக வாழ்ந்திருப்போம். யாரெல்லாம் நம்ம சிதைந்து போக வேண்டும், சீர்கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தாங்களோ, இந்த 40 நாள் ஜெபத்தின் முடிவில் நாம் எல்லாரும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இன்னும் மேலே வாழ்ந்து நிற்போம். மேலே சிங்காசனத்தில் அரியணையில் நம்முடைய பிள்ளைகளோ அல்லது பெற்றோரோ அல்லது உடன்பிறப்புகளோ, திருமணமாகாதவர்களோ திருமணமானவர்களோ, பிரிந்திருக்கிறவர்களோ அல்லது அவமானத்துட்பட்டவர்களோ, வேதனைக்குட்பட்டவர்களோ, பிசாசினாலே வியாதினாலே வெளியில் தலை காட்ட முடியாமல் அவமானத்தில் இருக்கிறவர்களோ, ஆண்டவர் உங்களையும் என்னையை பார்த்து சொல்றார், பா நீ வாழ்வ, நீ வாழ்ந்து 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 என் தேவனை மகிமைப்படுத்துவாய். பைபிள்ல மரியாள் இடத்துல ஃபர்ஸ்ட் தேவ தூதல் வந்து சொல்றாங்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கு அநேக ஸ்திரீகளை பார்த்து மரியாளை போல திருமண வாழ்க்கையும் குழந்தை பேருக்காகவும் திருமணத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த குளறுபடிக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுறார், தேவதூதன், தேவனுடைய வார்த்தை வருகிறது, தேவ சன்னிதானத்திலிருந்து வருகிறது, காபிரியேல் இடத்திலிருந்து வருகிறது. என்ன வார்த்தை? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன்னிடத்திலிருந்து பிறக்க போகிற பிள்ளை அது தேவனுடைய குமாரன் எனப்படும். இது சொன்ன உடனே உங்க மனசுல ஒரு பெரிய ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இவர் நல்லா தான் பேசுறாரு, ஆனா எப்படி ஆகும்? அந்த 14-15 வயது பெண் கூட அப்படிதான் சொன்னா. அவள் 14 வயது பெண், ஆனால் நம்ம 40 வயது 50 வயது 60 வயதுல இன்னும் ஆண்டவரை புரிந்து கொள்ளாம இப்படி எப்படி ஆகும்? தேவனால் கூடாதது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வாழ்க என்று சொன்னால் வாழ்கதான், வாழ்கதான். அடுத்து எங்க வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவை அறையும் முன்பு அவரை நல்ல சாட்டியில் அடிச்சுட்டு, நான் நேற்று சொன்னேன், சாட்டியில் அடிச்சுட்டு அவருக்கு சிகப்பு அங்கேயே போட்டு தலையில் முட்கையிட மாட்டி கைகளில் ஒரு கோலை கொடுத்து அவங்க அவரை கிண்டல் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? யூதருக்கு ராஜா. இன்னும் சொல்ல போனா போர்டில் எழுதுனாங்க, இவன் யூதருக்கு ராஜா. ஆனா அது உண்மை, அது உண்மை. திரும்ப போய் ஏரோத்தில் சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் இப்படி எழுதிட்டீங்களே, இன்னைக்கு ஜனங்கள்லாம் அவன் யூதருக்கு ராஜான்னு சொல்லுவான், நாங்கள் கிண்டல் பண்ண தான் எழுதும். இல்லை, எழுதுதான். அதனால தான் வசனம் சொல்லுவது, எல்லா முழங்கால்களும் அவர்களுக்கு முன்பாக, இயேசுவிற்கு முன்பாக முழங்கும், எல்லா நாவுகளும் அவருக்கு முன்பாக அறிக்கையிடும், எல்லாரும் அவருடைய வாழ்க என்று சொல்வார்கள். நடந்ததா? இன்று அந்த இயேசு நம்ம பார்த்து சொல்றார், நீ வாழ்க, வாழ்ந்துருங்க, ஆத்மா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும். ஆத்மா மாத்திரம், சரீரம் மாத்திரம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் எல்லாவற்றையும் வாழ்ந்திருப்பீங்க, செழித்திருப்பீங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இனி 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 நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க போவதில்லை.
அதுதான் இந்த 40 டேஸ்க்கு அப்புறம் கர்த்தர் கொடுக்கிற அந்த உயிர்த்தெழுந்தாண்டவர், அது ஒரு மகத்துவம். ஆனால் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை அதை விட பெரிய மகத்துவம். அது என்ன தெரியுமா? நீ வாழ்க, நீ வாழ்க. 2வது 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை பார்த்து, என்னை உட்பட அநேகரை பார்த்து சொல்றார், இந்த ஜீவன் இந்த சரீரத்தை அழிக்க வல்லவனை குறித்து பயப்படாதீர்கள். பைபிளில் நிறைய வசனம் இருக்கு. மார்க் 6:50 5:36 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஊழியத்தின் பொழுது அவர் சொன்னார், பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்க, நான் தான், பயப்படாதிருங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 50ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்த உடனே அவர்கள் அவர்களோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அவர்கள் இருந்த படவிலே ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனாலே அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியமடைந்தார்கள். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாரு. எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்களேன். நம்ம ஒரு நிலையில கடந்து வந்தோம், ஸ்டார்ட் பண்ணோம், நம்முடைய ஆயுள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம். அவர் ஜெபம் பண்ணும்படி ஏறினார். 47ஆம் வசனம். சாயங்காலமான போது படகு நடுவுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவரை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அப்போதான் ஆண்டவர் சொல்றார், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். ஏறி படகுல உட்கார்ந்தார். காற்று அமர்ந்தது, அலைகள் அமர்ந்தது, கொந்தளிப்பு நீங்கினது. ஒரு அமைதியான பயணத்தை அவர் அக்கறையிலே கொண்டு போய் சேர்த்தார். பிரியமானவர்களே, 2வது வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை நீங்க நல்லா கவனிங்க. 7 வேர்ட்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் பிதாவியர்களுக்கு மன்னியும் என்று சொன்னவர் இந்த 2வது வார்த்தை என்ன சொல்றாரு தெரியுங்களா? பயப்படாதீர்கள். அதே 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் திருப்பி கொள்றேன் பாருங்க. இயேசு அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப தலைவனை நோக்கி, ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். என்ன செய்தி வருதுன்னா, ஜெப ஆலய தலைவனிடத்தில், நீங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகன் இறந்து போனான். அப்படி மரணமே ஆனாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார். அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அது மாத்திரமல்ல, அவன் அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பி தகப்பனிடத்தில் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்லவர் பாருங்க. நம்மை பார்த்து இன்றும் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். 3வது ஒன்று நான் செபிக்க விரும்புகிறேன். அதே மத்தேயு 28:20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you always. சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I am, அந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. என் கர்த்தர் சொன்ன வார்த்தை, I am with you always. சீஷருக்கு சொன்ன வார்த்தை, நமக்கு சொல்கிற வார்த்தை, சகல நாட்களிலும். ஒன்றில் அவருடைய கட்டளைகளை நாம கை கொண்டா போதும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சா போதும். நீங்க கூட ரொம்ப பெரிய சுவிசேஷம் அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆண்டோடைய வசனத்தை
அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. சின்ன சின்ன வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருவருக்கு பயன்படும். அப்படி நம்ம ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை கவனிங்க, நான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த 3 வார்த்தைகள் இன்று நான் சொல்றேன். இது 4 வார்த்தைகளை நாளைக்கு நான் பேசுறேன். முதலாவது ஆண்டவர் சொல்றார், நீங்க வாழ்க. 2வது ஆண்டவர் சொல்றார், நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன். வாழ்க, greetings, all hail, and do not fear, don't be afraid. நீங்க பயப்படாதிருங்க. இதோ சகல நாட்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவனை, நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். நிறைய வசனங்கள் இருக்கு. ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு சிங்க கெபியில் இருந்தவர், அக்னி சூளையில் இருந்தவர், ஏன் எத்தனை தீர்க்கதரிசிகளோடு கூட அவர் இருந்தவர். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க. இந்த 40 நாளுக்கு பிறகு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தீர்க்கமான வார்த்தைகள் என்னன்னா, ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்னன்னா, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வாழ்க்கையில எல்லாம் நடப்பதெல்லாம் நல்லா இருக்கும். இனி ஒரு தோல்வியும் இல்லை, இனி ஒரு வேதனையும் இல்லை, ஒரு வருத்தம் இல்லை, ஒரு சஞ்சலம் இல்லை, ஒரு கண்ணீர் இல்லை, இழப்புகள் இல்லை. நீங்க வாழ்ந்திருப்பீங்க. பயப்படாதுங்க. ஏன்னா நான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் அல்ல, இருந்தேன் அல்ல, இருக்கிறேன். I am with you always. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, கொடுத்த இந்த வார்த்தைக்காக, தைரியத்துக்காக ஸ்தோத்திரம். இனி 40 நாளுக்கு பிறகு எங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். எங்கள் சரீரத்தை ஒரு படி நல்ல மெருகற்றி பலப்படுத்தி சுகப்படுத்தி எங்கள் இருதயத்தையும் சிறுநீரகத்தையும் ஆரோக்கியப்படுத்தி இருக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து, பண தேவைகள், குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி வருகிற ஸ்தோத்திரிக்கிறோம். என் பிள்ளைகளின் தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆசீர்வதித்து வருகிற ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கான வேலைக்கு உர்ஜிதம் நீர் கொடுத்து விட்டீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இது எப்படி ஆகும்? இல்லை, தேவனால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. மரணத்துக்கு ஏதுவானது எதுவும் உண்டு, ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் சகல நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நானே 91% நானே அவனுக்கு மறு உத்தரவு, நானே ஐ ஆம் மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் அவனோடு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.